சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ நேற்று வந்து ஒரு 3% பெரிய லாஸ் பண்ணனால நான் சென்செக்ஸும் ப்ளஸ் லாஸ்ட் 2 வீக்ஸாகவே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வயலண்டாக இருக்கு. ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளம்ஸும் இருக்கனால நான் சின்ன குவான்டிட்டி தான் ட்ரேட் பண்ணலாம், 1 லேக் 2 லேக் வச்சே ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் வந்து 1 லேக் 2 லேக்ஸ் வச்சு தான் என்டர் பண்ணேன். ஸோ 40 குவான்டிட்டி தான் கால் சைட் புட் சைட் ரெண்டு சைடு சைஸில் தான் ட்ரேட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் டே போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி 12 o'clock ஐ திங்க் 4 lakhs கிட்ட யூஸ் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்ல 130 கிட்ட போகும்போது ஃபுல் கேபிட்டலும் யூஸ் பண்ணிட்டேன். 6,000 ப்ராஃபிட், அபவுட் 1.23% கிராஸ் ஆப். குட் டேஸ். பெரிய மார்க்கெட் வந்து டவுன்வர்ட் ட்ரெண்டிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ளே பண்ணேன். அண்ட் ஐ திங்க் சில தப்பு இருக்கு, பட் மோஸ்ட்லி இட்ஸ் குட். அண்ட் அடுத்தது என்னன்னா, ஐ வாஸ் கேரிங் ஃபார்வர்ட் ஒன் ட்ரேடு. என்னன்னா இன்ஃபோசிஸோட ரிசல்ட். ஸோ நேற்று கிளைண்ட் கான்ட் ஒரு கேரி பண்ணியிருந்தேன். இன்ஃபோசிஸோட ரிசல்ட் பயங்கரமா இருந்துச்சு. லைக் ரிசல்ட்ஸ் வர் பீட் எஸ்டிமேட்டா. பட் பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 3% தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஏடிஆர் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் 6%, 9%லாம் அப்ல இருந்துச்சு. பட் ஏடிஆர் எப்பவுமே ஓவர் எக்டம் பண்ணுச்சு அப்படிங்கிறது தாட். பட் அதான் உண்மையாகவும் இருந்துச்சு. இப்போ 2% 3% ஓப்பன் ஆச்சு. நான் ஓப்பன் ஆன உடனே வந்துட்டு 3%லேருந்து 2% வந்தோடனே புக் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணி, ஐ மீன் எண்டில் வந்து இன்னொரு 3,000 கிடைச்சிருக்கும். பட் மேலே போகவும் சான்ஸ் இருக்கு. ஸோ ஐ மீன் அந்த ரிசல்ட் வந்தோடனே அதில் எக்ஸிட்டிங். ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட், மேக்ஸ் ப்ராஃபிட் 9,000 10,000 தான். ஸோ அபவுட் 1/3 கிடைச்சிச்சுங்கிறது இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ தட் வாஸ் திஸ். ஸோ ஐ வில் கோ ஓவர் த ட்ரேட். ஸோ திஸ் வாஸ் சென்செக்ஸ். ஸோ இஃப் யூ சி பார்த்தீங்கன்னா, லைக் ஃப்ரம் மார்னிங் ஒரே ஒரே டவுன் வச்சிருந்தா. பட் தெர் வாஸ் லாட் ஆஃப் ஸ்பைக்ஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கேண்டிலோட விக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு கேண்டிலோட சைஸுமே பார்த்தா 100 இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான. இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ரியலி ஸோ மச் ஸ்பைக். ரொம்ப கிட்ட இருந்தோம்னா ரொம்ப டேஞ்சரஸ் தான். ஸோ ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஸோ ஐ ஷோ த ப்ராஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட், விச் இஸ் ஹியர். ஸோ இன்ஃபோசிஸில் 3,600 ப்ராஃபிட் ஒர்க் பண்ணேன். அண்ட் திஸ் இஸ் 6,000 சம்திங் இதில் ப்ராஃபிட் நமக்கு சென்செக்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே ட்ரேடில். ஓ ஸ்டார்ட் பண்ணது வந்து கம்மியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். 81,800, 80,700 அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நல்ல டிஸ்டன்ஸில் 81,800. ஸோ அப்புறம் கொஞ்சம் கீழே வர வர கிட்ட கொண்டு வந்துட்டே இருந்தேன். பட் லாஸ்ட்ல என்னாச்சுன்னா, ஐ திங்க் இந்த லெவல் நான் ஹோல்ட் ஆகும்னு ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் ட்ரேட் எடுத்தேன். இங்கே அது என்ன பண்ணேன்னா, இங்கே தான் வந்து 800 900 பை பண்ணிட்டு 800 செல் பண்ணியிருந்தேன் 40 குவான்டிட்டிஸ்க்கு. செகண்ட் ட்ரேட் நார்மலாக வந்து ஃபர்ஸ்ட் 40 குவான்டிட்டிஸில் கால் புட் செல் பண்ணி ஐ வாஸ் இன் டீசென்ட் ப்ராஃபிட். ஐ திங்க் ஐ வில் ஷோ த இன்ட்ரடே சார்ட். ஸோ இதுதான் இன்ட்ரடே ப்ராஃபிட் சார்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஸ்டில் ஹியர் குட் ப்ராஃபிட். இந்த இடத்துல தான் ஐ டுக் தட் இந்த ட்ரேடு புட் ஸ்ப்ரெட் ட்ரேட் எடுத்தேன். 900 பை 800 செல்லு. அதை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கலாம். வாட் எவர் ஹேப்பன்ஸ் 2,000 ப்ராஃபிட், லாஸ் வந்து 1,000 அப்படின்னு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஹோல்ட் பண்ணேன். பட் அதுதான் இங்கே மேலே போகும் தான். தட் வாஸ் திஸ் லாஸ். ஒரு 130 140 வரைக்கும் லாஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அகைன் இட் பிரேக் டவுன் பண்ணனால அதில் ப்ராஃபிட் வந்துச்சு. ப்ளஸ் நான் எண்டில் வந்துட்டு ஐ திங்க் இட் வாஸ் அரவுண்ட் 3 போல. ஐ வாஸ் ஹோல்டிங் 8,600 புட் ஷாட்டு. 8,600 புட் ஷாட். பட் மேலேயும் போயிடுச்சு. பட் ஐ நீட் மோர் ப்ராஃபிட். 8,600 காலும் ஷார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 8,600 வந்தால் தான் ஏபிள் டு எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஐ மீன் இந்த மார்க்கெட் வாஸ் கம்மிங்னு ஸோ வருங்கிறது தெரியும். ப்ளஸ் ரொம்ப மேலே போயிருந்தா எக்ஸிட் பண்ணியிருப்பேன். மேபி ஒரு 6,000க்கு பதிலாக 2,000 3,000லேயே முடிஞ்சிருக்கும். பட் கீழே வந்துச்சு கரெக்டாக. அங்கே வந்தோன்னு எக்ஸிட் பண்ணி, ஸோ அதில் தான் 6,000 ப்ராஃபிட். சைஸும் பெருசாக போல, பெருசாக ரிஸ்க் எடுக்கலாம். இஃப் யூ சி பெரிய லாஸே இருக்காது. த மோஸ்ட் லாஸ் தட் இட் வென்ட் வாஸ் 1,500 தான். திஸ் இன்ட்ராடே. அண்ட் திஸ் இஸ் த டோட்டல் டெலிவரி பொசிஷனோட. ஸோ இதில் கொஞ்சம் விஷயங்கள் ஏன்னா என்னாச்சுன்னா, அந்த புட் ஸ்ப்ரெட் நான் எடுத்தது வந்து டெலிவரி பொசிஷன் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதோட ப்ராஃபிட் வந்து அந்த இன்ட்ராடே சார்ட்ல வந்திருக்காது. இதில் வந்து ஒரு 2,000 அதை ஆட் பண்ணிக்கணும். அண்ட் திஸ் இஸ் த எல்லாமே. திஸ் வில் பி மோர் பிகாஸ் வந்து நான் பொசிஷனல் ஹெட்ஜ் ட்ரேட்லாம் வச்சிருக்கேன். யூ சி திஸ் the nifty put by long December. அப்புறம் மிட் கேப்போட புட் பை
ஹெட்ஜ் மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் போர்ட்ஃபோலியோக்கு. ஸோ அதோட ப்ராஃபிட்ஸும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் மெஜாரிட்டி திஸ் ஷுட் பி த கிராஃப் ended with about 3.5, அங்கே ஒரு 2.5 கிட்ட 6,000 கிட்ட வந்துச்சு. ஸோ குட் டே. லாஸ்ட் மெயின்டைன் பண்ணி சின்ன குவான்டிட்டியில் ஆரம்பிச்சேன் அண்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து கிட்டக்க போகும்போது போக போக தான் வந்து கிட்டக்க வரணும், ரொம்ப முன்னாடி கிட்டக்க வந்துடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ வாட் இஸ் லேர்னிங் ஐ ஹேவ் இஸ் ஸ்டார்டிங்ல வந்து சின்ன குவான்டிட்டிலே ஸ்டார்ட் பண்ணால் நல்ல டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். ஒரு விஷயம் ரொம்ப அப்ரோச் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து லாஸை புக் பண்ணிட்டு தூரமா போறது பெட்டர். பட் டைம் ஆக ஆக யூ கேன் கம் க்ளோசர். ஸ்டார்டிங்ல வந்துட்டு இப்போ ஒரு சைடு இருக்கு 2020 செல் பண்ணியிருக்கோம், ஒரு சைடு 30 போயிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது என்டர் பண்ண கொஞ்ச நேரத்துல லைக் 9:15ல இருந்து ஒரு 10-11 வரைக்கும் இருக்க டைமுக்கு 20-30க்கு போயிருச்சு அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு buy back the 30 and go further away and sell another 20. Okay, that is better rather than closing the profit on this other side and bringing in and selling 30. புரியுதா? சி சிம்பிள். கால் ஷாட் புட் ஷாட் இருக்கு. நான் 2020 செல் பண்ணியிருக்கோம். கால் 20ல இருந்து 30 போயிருச்சு அப்படின்னா 2 things we can do. என்ன பண்ணலாம், காலை பைபேக் பண்ணிட்டு 30க்கு பைபேக் பண்ணிட்டு 20க்கு என்ன இருக்கோ அதை கொஞ்சம் மேலே போய் செல் பண்ணலாம். தட் இஸ் ரிஸ்கிங் ஆஃப். திஸ் இஸ் பெட்டர் ஏர்லி பார்ட் ஆஃப் த ட்ரேட்ல. இன்னொன்று என்ன பண்ணலாம், பட் லேட்டராக வருது, ஒரு 11:30 12 மேலே வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்னா 30க்கு போயிடுச்சு அப்படின்னா புட் சைடு வந்து லூஸ் ஆயிருக்கும், அதை நம்ம வந்து பைபேக் பண்ணிட்டு 30க்கு என்ன புட்டு விற்கிதோ அது வரலாம். ஸோ லேட்டாக யூ கேன் கம் க்ளோஸ். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப க்ளோஸாக போயிட்டோம்னா வந்து ப்ராப்பர் பிளானா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தான். பிகாஸ் பெரிய லாஸ் போகவே போகாது இந்த மாதிரி பண்றப்போ. ஐ திங்க் தட் வாஸ் த டே. அண்ட் இன்ஃபோசிஸ்ல வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட். பட் அதே மாதிரி கோட்டக் மஹிந்திரா பேங்க் ட்ரேடும் ஒன்று எடுத்திருக்கேன் ரிசல்ட்டுக்கு. விப்ரோ அண்ட் கோட்டக். விப்ரோட ரிசல்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்துருச்சு. ஐ திங்க் ரிசல்ட் வர் இன் பார் பட் மேபி லிட்டில் பிலோங்கிறாங்க, சில பேர் பெருசுங்கிறாங்க, ஐம் நாட் ஷுர், பட் கைண்ட் ஆஃப் ஓகே. ஸோ விப்ரோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 9%, டவுன் சைட் 10%, அப் சைட் வந்து 8%. மேக்ஸ் ப்ராஃபிட் 10,057. Yeah, 70.6 is good. And yeah, let me see how it is. I think, but ADR பார்த்தீங்கன்னா I think it was overreacting as usual. பார்த்தீங்கன்னா it was down 12%, but I don't think it will be. But even if it does, we can manage. But என்ன ப்ராப்ளம்னா காமா அதிகமாக இருக்கும், ஏன்னா இட்ஸ் ஒன்லி மண்டே வரும்போது இட்ஸ் ஒன்லி. Yeah, but I think we can manage. அதே மாதிரி கோட்டக் is also 7%, downside 6%, upside. மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 7,000. அப்படியே ஆச்சரியமா இருக்கு. ஓகே, யா மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 7,000 அண்ட் மேக்ஸ் லாஸ் வந்து 40,000. 78% ரிசல்ட் 6. யா திஸ் இஸ் ஆல்சோ, இது ரிசல்ட் நாளைக்கு வரும். ஸோ யா ஐ திங்க் திஸ் இஸ் த பிளான். வேற என்ன சொல்ல வேண்டிய இருக்குது. யா ஷோ திஸ் மந்த் it has been good. I think maybe ப்ராஃபிட்டபிளா லைட்டாக வந்திருக்கேன். ஜீரோ டிடியில் ஐ திங்க் திஸ் டே வென்ட் லைக் பெரிய லாஸஸ் தான் வருது. ஸோ அதை மட்டும் கட் பண்ணோன்னா ஐ திங்க் இட் வில் பி குட். மற்ற இட்ஸ் ஸ்டில் நெகட்டிவ். கிராஸ் ஆர் பாசிட்டிவ், பட் சார்ஜஸ் போக ஸ்டில் நெட்டாக 1% down. And yeah, I think the result rate is going good actually. So if you see, like it's about 3% from now. This, yeah, it's about 6% இப்போதைக்கு. No, I don't think it's 6%. I think it should be. I think it's 4% or more. It's just good. Yeah, result rate is going good, and I think, yeah, I think that is it for now. Do we have anything to add? I think it was good. Like இதோட நான் வந்து ஆக்சுவலா பிரேக் ஆகும் தான் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிட்டேன். பட் பரவாயில்ல, 2,000 கீழே போனா லைக் அக்செப்ட் பண்ண லாஸ் அப்படிங்கிறது பண்ணிட்டு அது பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல. ஸோ அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணது வந்து இட்ஸ் குட் திங். லைக் மேபி பிரேக் அவுட் ஆயிருந்தா மேபி ஐ குட் ஹவ் அட்ஜஸ்டட், பட்
I didn't பெருசா break out ஆகல, so I held it even here and eventually it came good. Yeah, லாஸ்ட்ல வச்சிருந்தது மேபி தட்ஸ் a risk, like 18700 வரைக்கும் போகும்போது 18600 கால் ஷாட் வச்சிருந்தேன், கீழே வந்தாதான் ப்ராஃபிட்னு. அதுல ஒரு 1000 2000 கிட்ட வந்திருக்கும். Yeah, I can show the order also. Uh, 600, where is 600? Yeah, see. Sold 600, call for 111, ordered back for 62, which comes to about 49.40 rupees. It's around 2000 rupees நான் இங்கே earn பண்ணிருக்கேன். This 2000 rupees, and this was that trade, NRML trade, which is, you see, I think you should be able to do these two. This is what it is, give the max profit. I think Kotak is 8,000, like 7,000, and this is 10,000. I think it's a good day. So yeah, I think that's it for today. Thank you.